பிரியங்காவை தனது மகளை போன்றவர் என்று மோடி கூறியதாக எழுந்த சர்ச்சையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மோடி வெளியிட்டுள்ள முழு பேட்டியில் பிரியங்காவை மகள் என்று மோடி எங்கும் கூறவில்லை என்பது தெரியவந்துள்ளது. பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கடந்த வாரம் டிடி நியூஸ் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியின் போது உங்களை பிரியங்கா கடுமையாக தாக்கி பேசுகிறாரே என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த மோடி, சோனியா ராகுலை போல பிரியங்கா தனக்கு எதிரி அல்ல என்றும் அவர் என் மகளைப் போல என்று பதிலளித்ததாக செய்திகள் வெளியாகின. இதற்கு நிதியமைச்சர் சிதம்பரம் உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து கூறிய நிலையில், நான் ராஜீவின் மகள் என்று பிரியங்காவும் கோபத்துடன் பதிலளித்தார். என் தந்தை நாட்டுக்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் என்றும் இந்த கருத்தை நான் ஏற்க மாட்டேன் என்றும் பிரியங்கா கூறினார். பிரியங்காவின் ஆவேச பதிலால் இந்த விவகாரம் புதிய சர்ச்சையாக உருவெடுத்ததை தொடர்ந்து டிடி சேனலுக்கு தான் அளித்த முழு பேட்டியை மோடியின் அலுவலகம் வெள்ளியன்று வெளியிட்டது. எந்த மகளாக இருந்தாலும் தாய் மற்றும் சகோதரனின் வெற்றிக்காக எதையும் செய்வார் என்றும், தாய்க்காக பிரச்சாரம் செய்யாவிட்டாலும் மகள்தான் என்றும் மோடி அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். தாய்க்காகவும் சகோதரனுக்காகவும் பிரச்சாரம் செய்வது அவரது உரிமை என்றும் மோடி கூறியுள்ளார். இன்னும் நிறைய வசைமொழிகளை அவர் என் மீது வீசினாலும் அப்போதும் கூட மகள்தான் என்றும், ஒரு மகளாக அவர் எதை செய்தாலும் நான் அவர் மீது கோபம் கொள்ள மாட்டேன் என்றும் மோடி அந்த பேட்டியில் கூறியுள்ளார். இந்த முழு பேட்டியின் மூலம் பிரியங்கா என் மகளைப் போல என்று மோடி எங்கும் குறிப்பிடவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஆக பிரியங்காவை மகளைப் போல என்று மோடி கூறியதாக வந்த செய்தி எங்கிருந்து வந்தது என்பதுதான் $1,000,000 கேள்வியாக டெல்லி அரசியல் வட்டாரத்தில் உள்ளது. மத்திய அரசிலிருந்து வந்த நெருக்கடி காரணமாக மோடியின் பேட்டியை வேண்டுமென்றே எடிட் செய்து ஒளிபரப்பியதாக தூர்தர்ஷன் மீது பாரதிய ஜனதா கூறிய குற்றச்சாட்டை தூர்தர்ஷன் தரப்பும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பேட்டியின் எந்த பகுதியையும் வேண்டுமென்றே நீக்கவில்லை என்றும் தூர்தர்ஷன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.